நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோ. இது எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் கொடுக்க போகிறோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதக ரீதியில் எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க, விளையாட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல போகிறோம். இது வந்து எங்கே நடக்கிற மேட்ச், என்ன மேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிபிஎல் லீக் இருக்குது இல்லைங்களா, பிக் பாஸ் ப்ரீமியர் லீக் ஆஸ்திரேலியாவில் நடக்கிற மேட்ச். அது வந்து 15/12/2024 பிஆர்எஸ் விசஸ் எம்எல்எஸ் இவங்க 2 பேருக்கும் நடக்குது. டைம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 6:15 ஸ்டார்ட் ஆகுது, 6:15 பிஎம். சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1:45 பிஎம்ங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து இவங்க வந்து பாசிபிள் 11 இன்னும் கொடுக்கல. அதாவது பிஆர்எஸுக்கும் கொடுக்கல, எம்எல்எஸுக்கும் கொடுக்கல. இது வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்மளாக ஒரு பாசிபிள் 11 இந்த டைமுக்கு எடுத்து இப்போ சொல்ல போகிறோம். சரிங்களா? எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா வராது, போக போக பார்த்துக்கலாம். இப்போ பிஆர்எஸில் பாசிபிள் 11 நம்மளாக எடுத்துக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜே இங்கிலீஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம் பேனிங், சி கொனாலி, எஃப் ஏலன், ஏ அரிடி, மிச்சல் மார்ஸ், ஏ டர்னர், ஏ அகர், பென்ரோஃப், ரிச்சஸ்டன், எல் மோரிஸ். இந்த 11 பேரை நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? பிஆர்எஸில். இப்போ எம்எல்எஸில் யார் யார் எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பென் டக்கட், கெல்வே, ரோஜர்ஸ், ஹெர்பர், கார்ட்டர்வைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ், வெப்ஸ்டர், டி கரன், மெக்ஸினி, ஸ்காட் போலாண்ட், யூமிர், பாரிஸ் இவங்களெல்லாம் எடுக்க போகிறோம். சரிங்களா? இந்த யார் நல்லா விளையாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜே இங்கிலீஷை வந்து நீங்கள் கேப்டனாக கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங்கில் இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்கில் இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம் பேனிங்கை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் பேட் பண்ணால் எடுத்துக்கலாம், செகண்ட் பேட் பண்ணால் வேண்டாம். சி கொனாலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட் பண்ணாலுமே செகண்ட் பேட் பண்ணாலுமே நீ டீமில் எடுத்துக்கலாம் பிஆர்எஸில். எஃப் ஏலன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட் பண்ணாலுமே செகண்ட் பேட் பண்ணாலுமே வைஸ் கேப்டன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது, இல்லை கேப்டன் ஆகக்கூடிய சான்சஸ் கூட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ டர்னர் ஆல்ரவுண்டரில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பவுல் பண்ணாலுமே செகண்ட் பவுல் பண்ணாலுமே ஃபஸ்ட் பவுல் பண்ணாலுமே செகண்ட் பவுல் பண்ணாலுமே ஃபஸ்ட் பேட் பண்ணாலுமே செகண்ட் பேட்டிங் பண்ணாலுமே இவர் வந்து கேப்டன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. இவர் வந்து மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஏ ஆகர், இவர் வந்து ஃபஸ்ட் பவுல் பண்ணாலுமே செகண்ட் பவுல் பண்ணாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே ரிச்சஸ்டன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பவுல் பண்ணால் கேப்டன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது, செகண்ட் பவுல் பண்ணால் ஆவரேஜாக பவுலிங் பண்ணுவார். எல் மோரிஸ், இவர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுல் பண்ணால் நீங்கள் இவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எல்எஸில் பென் டக்கட்டை வந்து பார்க்கும்போது செகண்ட் பேட்டிங் பண்ணால் இவர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சி கேள்வி வந்து நீங்கள் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணால் இவரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ரோஜர்ஸை வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நீங்கள் எடுத்துக்கலாம், செகண்ட் பேட்டிங் பண்ணால் வேண்டாங்க. ஹெர்பர் வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட் பேட் பண்ணாலுமே செகண்ட் பேட் பண்ணாலுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இவர் வந்து கேப்டன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது, மேபி வைஸ் கேப்டன் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ட்டர்வைட், இவர் வந்து ஃபஸ்ட் பேட் பண்ணாலுமே செகண்ட் பேட் பண்ணாலுமே ஃபஸ்ட் பவுல் பண்ணாலுமே செகண்ட் பவுல் பண்ணாலுமே ஆவரேஜாக பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல், இவரையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கலாம். ஏன்னா ஐபிக் பிளேயர்னால நிறையா பேர் எடுப்பாங்க. அவர் எது பண்ணாலுமே கொஞ்சம் நம்ம டீமுக்கு பாதிப்பு இருக்குது இல்லைங்களா, அதனால் நீங்கள் அவரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேபி ஸ்கிப் பண்ண வேண்டாம் அவரை. நீங்கள் ஸ்டோய்னிஸுக்கு ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் ஆப்பாக இருந்தால் அவர் வந்து ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் அவர் வந்து வேண்டாம். செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் மேபி ஃபைனல், அதாவது லாஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்கும் போகும் இல்லைங்களா, அவர் லாஸ்ட் ஓவர் அடிக்கிற மாதிரியெல்லாம் வருவாங்க. அப்போ மேபி இவர் இருந்தால் இவர் அடிக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது, இவர் அடிச்சிருவார் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்ஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் இவர் கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது, இவரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டி கரன் போடும்போது அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் இவரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம், மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் மெக்ஸினி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஆவரேஜாக இருக்குது, செகண்ட் பவுல் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குது, இவ்வளோ யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் யூமிருங்கிறது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலுமே செகண்ட் பவுல் பண்ணாலுமே கம்பல்சரி நீங்கள் இவரை வந்து எடுத்துக்கலாம், கேப்டன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. பாரிஸ், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஆவரேஜாகவும் செகண்ட் பவுல் பண்ணால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குங்க, இவரை யூஸ் பண்ணி பாருங்கள்.